தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில இந்த காவிரி பிரச்சனை நீண்ட நெடு காலமா போயிட்டு இருக்கு. மிக முக்கியமா அந்த ஜல்சக்தி துறை, அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு இதெல்லாம் தொடர்ச்சியா பல்வேறு விஷயங்கள் விவாதித்து வரக்கூடிய நிலையில கர்நாடகா சேர்ந்த ஒருத்தர் மத்திய நீர்வளத்துறைக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு. இது தொடர்ந்து இந்த சர்ச்சை, அவங்களுடைய இந்த மேகதாடு அணை விவகாரம், இதுல ஒரு பின்புலமான ஒரு அரசியல் இருக்கிறத பாக்குறீங்களா சார்? இதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. எந்த விதமான அரசியலோ உள்நோக்கமோ இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விவகாரமே கிளம்பியிருக்கு. பல்வேறு சட்ட போராட்டங்கள் பல பத்தாண்டுகள் நடந்த பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பை காவிரி பிரச்சனையில் வழங்கியது. அதற்கு ஒரு இறுதியான தீர்வு வர வேண்டுமென்றால், ஒவ்வொரு ஆண்டும் சுமூகமாக 2 மாநிலங்களுக்கிடையே அந்த உறவு தொடர வேண்டுமென்றால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் அப்போது பதவியில் இருந்த மோடி அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல், தன்னாட்சி பெற்ற அந்த வாரியத்தை அமைக்காமல், ஒரு பல்லில்லாத காவிரி மேலாண்மை ஆணையம் என்று அமைத்தார்கள். என்ன வித்தியாசம்னா, தன்னாட்சி அமைப்பில் அமைச்சர்களோ அதிகாரிகளோ ஆட்சியில் இருக்கிற அந்த நபர்கள் ஒருவருமோ நினைத்த நேரத்தில் தங்களுடைய செல்வாக்கை செலுத்த இயலாது. ஆனால் ஆணையம் என்று வந்துவிட்டால் அது அமைச்சர், அது கேபினட் அமைச்சராகட்டும் இணை அமைச்சராகட்டும் அந்த ஆணையத்தில் தங்களுடைய செல்வாக்கை ஆதிக்கத்தை செலுத்த முடியும். இன்னும் சொல்லப்போனால், இதே கடந்த மோடி ஆட்சியின் போது அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தை ஜல்சக்தி துறை அமைச்சகத்தோடு இணைச்சிட்டாங்க. முழுக்க அமைச்சகத்தின் கீழே தான் அந்த ஆணையம் செயல்படுன்ற ஒரு நிலைவை கொண்டு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இன்னும் காவிரி பிரச்சனை தீராத போது ஒரு வருஷத்துக்கு 4 முறையாவது குறைஞ்சபட்சம் கோர்ட் ஷூட் போட்டுட்டு அந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓராண்டும் அதுக்கான நிரந்தர தீர்வு வந்ததில்லை. எல்லா மீட்டிங்கும் ஒரு தகராறில் கோவிச்சுக்கிட்டு வெளியில் போகிறது, இல்லை நாங்கள் சொன்னதுனால தள்ளி வைங்கன்னு சொல்லுங்கன்னு இன்றைக்கும் அந்த ஆணைய கூட்டம் தகராறில் தான் நடந்துகிட்டு இருக்கிற போது, அந்த ஆணையத்தை மறைமுகமாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஜல்சக்தி துறைக்கு ஒரு இணை அமைச்சராக பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவரை நியமித்தாலும் தப்பு தான். இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவரை நியமித்தா நமக்கு நல்லது, நான் சொல்லவே மாட்டேன். இந்த 2 பேரையும் தவிர்க்கிறது தான் ஒரு மரபு, ஒரு நியாயம். அது 2014 மோடி முதல் முறையாக பிரதமரான போதும், 2வது முறையாக பிரதமரான போதும் ஜல்சக்தி துறைக்கு முதல்ல நீர்வளத்துறை என்று இருந்தது. கடந்த ஆட்சியில் தான் ஜல்சக்தி துறை என்று மாற்றினார்கள். உமா பாரதி, நிதின் கட்கரி, கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படின்னு மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மராட்டியம்னு அதை மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் கேபினட்டாக இருந்தாங்க. சுமார் 10 இணை அமைச்சர்கள் இந்த 10 ஆண்டுகளில் மாறி மாறி பதவி வகிச்சிருக்கிறாங்க ஜல்சக்தி துறைக்கு. ஒருவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவரோ கர்நாடகை சேர்ந்தவரோ அல்ல. இந்த முறை இன்னமும் கொஞ்சம் உக்கிரமாக இருக்கிற போது, அது காவிரி தண்ணீரை நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கே குடிக்க தண்ணி இல்லை, நாங்கள் மேகதாதுல குறுக்க அணை கட்டுவோம் அப்படின்லாம் அந்த பிரச்சனைகள் இன்னும் தீவிரமாக இருக்கிற இந்த நேரத்தில், கர்நாடகாவை சேர்ந்த திரு சோமண்ணா அவர்களுக்கு அவர் ரயில்வே துறையையும் கொடுத்து கூடுதலாக ஜல்சக்தியையும் கொடுத்துருக்கிறது. அதை தவிர்க்கலான்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவருக்கு கெட்ட நோக்கம் இருக்கும், முழுக்க கர்நாடகாவுக்கு சாதகமாக தான் அவர் செயல்படுவார் அப்படின்னு நம்ம எடுத்த உடனே குற்றச்சாட்டு சொல்லலாம். அந்த குற்றச்சாட்டு எழுகிற அந்த வாய்ப்பை கூட மத்திய அரசு தவிர்த்திருக்க முடியும். இப்போதும் காலம் தாழ்ந்துடலை. ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் இந்த இலாக்காவை எடுத்துகிட்டு இந்த இலாக்காவை கொடுக்குறோம், இல்லை ரயில்வே அமைச்சராக தொடர்வார், அதுவே போதும். நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்லலை. அந்த பதவியை எடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த முருகனுக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்கல. அதுவும் தவறு தான். சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களுக்கு பிரச்சனை இருக்கிற போது அந்த இருவரில் ஒருவரை சம்பந்தப்பட்ட துறையில் நியமிப்பது நேர்மையான செயல் அல்ல. அப்படிங்கிறதுனால தான் இந்த விமர்சனம் நமக்கு எழுந்திருக்கு. இந்த காவிரி விஷயத்தை பொறுத்தவரை கர்நாடகாவில் பாஜகவும் காங்கிரஸும் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரே ஒரு பாதையில தான் நிற்பாங்க. கடந்த காலங்களில் பாஜக காங்கிரஸ் எந்த ஆட்சி இருந்த பொழுதும் அவங்களுடைய கோரிக்கையை அந்த ஆணையத்துக்கு முன்பாக அவங்க ரொம்ப பிடிவாதமா அதை முன்னெடுத்திருக்காங்க. மிக முக்கியமா உச்சநீதிமன்ற தீர்ப்புல இந்த கடைமடை மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அந்த விஷயத்தை அவங்க எப்பொழுதுமே மதிச்சது கூட கிடையாது. இந்த நிலையில அவங்களுடைய மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் நிச்சயமாக கட்சி பாகுபாடு இன்றி அவர் அந்த கொள்கைகளை நிச்சயமா உறுதியேறக்கூடிய பட்சத்துல எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற மாநிலங்கள் சந்திக்கும் நினைக்கிறீங்க? அதுக்கு அந்த கர்நாடகா மாநிலத்தில் 1000 சண்டை போட்டுக்கிட்டாலும் மதசார்பற்ற ஜனதா தளம், காங்கிரஸ், பிஜேபி இந்த 3 பேர் தான் மிகப்பெரிய கட்சி இல்லைங்க. அந்த 3 பேரும் ஒரே குரலில் தங்களுடைய கோரிக்கையை, தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லுவாங்க. அது ஆணைய கூட்டமாகட்டும், டெல்லியில் போய் பிரதமரை சந்திப்பதாகட்டும், அவர்கள் 3 பேரும் ஒரே அணியில் இருப்பாங்க. அரசியல் மாச்சரியங்கள்லாம் தனித்து தள்ளி வச்சுட்டு பெங்களூர்லேயே அதை விட்டுட்டு தான் ஃப்ளைட்டே ஏறுவாங்க. அதில் பாதி அளவுக்கு கூட தமிழ்நாட்டில் இன்னும் ஒற்றுமை வரலை. அங்கே பிஜேபி ஆட்சி நடந்தபோது இங்கே காங்கிரஸ் குத்தி காட்டுவாங்க. இப்போ காங்கிரஸ் கூட்டணி நடந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் நோக்கி என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய நண்பர் தானே போய் பேசுங்கிறாங்க. நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன பண்ணீங்க, நம்ம திருப்பி கேட்க வேண்டியதுதான். இப்படி காலம் பூரா நம்ம பேசிக்கிட்டு இருக்கமே தவிர ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு சொல்யூஷனுக்கு வர்றதில்லை. நம்மளுடைய அரசியல் சண்டைகளை அப்புறம் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிபோகுது, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நீர் கிடைக்க மாட்டேது,
அப்படிங்கிற அந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டு உங்களுக்கு நிஜமாகவே டெல்டா பகுதி விவசாயிகளின் மீது அக்கறை இருந்தால், தமிழ்நாடு பாலைவனமாக கூடாது என்கிற நல்ல எண்ணம் இருந்தால், காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக இன்னும் பல்வேறு இயக்கங்களை பின்னால் இருந்தும் முன்னால் இருந்தும் சுதந்திரமாகவும் இயங்குகிற விவசாய சங்கங்கள் அத்தனை பேரும் ஓரணியிலிருந்து நம்மளுடைய கோரிக்கையை முழுமையாக மத்திய அரசின் செவிகளுக்கு ஒழிக்க செய்யணும். இந்த கோரிக்கையில் கூட ஏன் மோடி நல்ல நியாயமாக தான் நியமிச்சிருப்பார் அப்படின்னு நேற்றே பிஜேபி பேச ஆரம்பிச்சோம். நம்ம மோடியினுடைய நியமனத்தில் உள்நோக்கமே கற்பிக்கல. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். தமிழர்களை புண்படுத்ததான், தமிழர்களை பழிவாங்கத்தான், ஒரு இடம் கூட ஜெயிக்க விடாமல் செய்த தமிழ்நாட்டை பழிவாங்கத்தான் கர்நாடகாவை சேர்ந்த சோமண்ணாவை நியமித்தார். நிச்சயமாக நான் அப்படி ஒரு கருத்தை சொல்லவே மாட்டேன். ஒரு தற்செயலாக நடந்த நிகழ்வாக கூட இருக்கலாம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகள் உங்களுடைய ஆட்சியில் நடக்காத இந்த மரபு மீறல் இந்த முறை நடந்திருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டு அதை சரி செய்யுங்கள் தான் நம்ம கேட்குறோம். அதன் பிறகு நியாயமான நடவடிக்கைகளை பிரதமரே முன்னின்றது காவிரி பிரச்சனை தீர்த்து வச்சானா நம்மை விட சந்தோஷப்படுவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. பாஜக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பாக, அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பின்பாக உங்களுடைய நண்பர் தானே, நீங்கள் பதவி விழாக்கெல்லாம் போகிறீங்க, நெருங்கிய நண்பராக இருக்கீங்க, அதனால நீங்கள் பேசி வாங்கிக்கலாமே அப்படின்ற அந்த ஆணையத்துடைய கடந்த கால தீர்ப்புகளையும் இந்த சட்ட ஒரு விதிமுறைகளையுமே பின்பற்றாமல் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்தது பின்பாக பல இடங்கள்ல இந்த முரண்பாடுகள் இருந்தாலும் அரசியல் ரீதியா ஒரு பெரிய மக்களிடையே ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில பாஜகவை சேர்ந்த எந்த தலைவர்கள் இருந்தாலும் கர்நாடகாவை சேர்ந்தவங்க எப்பவுமே ஒரு ஒரு அன்ரெஸ்டா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அந்த ஒரு வார்த்தைகளை மேகதாது விஷயத்துல எப்போ விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இவர் ஒரு ஒரு நியாயமா செயல்படுவார் அப்படின்றதை தாண்டி இந்த 2 மாநிலங்களுக்கு இடையில ஒரு ஒரு நட்புறவு வந்து ஒரு சிறிய ஒரு சலசலப்பை எப்பவுமே இருக்கணும் அப்படின்றத வந்து சில பேர் விரும்புறதா நம்ம அது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீது நம்ம அந்த குற்றச்சாட்டை சுமத்த வேண்டாம். அது இருக்கிற பிரச்சனை இன்னும் தான் அதிகப்படுத்தும். மாநில நலன் என்கிற ஒரு பொது போர்வையில் இருந்துக்கிட்டு தான் அவங்க அந்தந்த மாநிலத்து கருத்துக்களை சொல்கிறாங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும். கர்நாடகா நல்லா இருக்கணும், பெங்களூருக்கே குடிக்க தண்ணி இல்லை, அப்புறம் எப்படி நாங்கள் டெல்டாவுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்கிற போது தமிழ்நாட்டிலும் முதல்ல அந்த உணர்வு வரணும். இங்கே பதவியில் இருப்பது ஸ்டாலினா எடப்பாடியா சொல்ல வேண்டியதில்லை. சரி, இன்னைக்கு ஸ்டாலினும் சித்தராமையாவும் ஒரே அணியில் இருக்கிறார்கள், நீங்கள் போய் பேசலான்னு சொல்கிறீங்க. 3 வருஷம் முன்னாடி எடப்பாடியும் அங்கே பொம்மையும் ஒரே அணியில் இருந்தவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க. அப்பயும் நமக்கு இந்த பிரச்சனை தீரலையே, அப்போயும் நம்ம கேட்ட தண்ணீர் கிடைக்கலையே. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அவரவர் மாநில நலன்களை சார்ந்து முதல்ல அவரவர்கள் குரல் எழுப்பணும், ஒன்றாக இருந்து எழுப்பணும். அதன் பிறகும் பிரச்சனைகள் வந்தால் ஒரு நடுநிலையோடு செயல்படக்கூடிய இந்த 2 மாநிலங்களையும் சேராத அந்த அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் அமைச்சர்கள் இருந்து அதை தீர்க்க முயற்சிக்கணும். அப்போதும் அது தீர்க்கப்படவில்லை என்றால் பிரதமர் தலையிட்டு பெருந்தன்மையோடு ஒரு எதிர்கால சந்ததியினுடைய மனதில் வைத்து ஒரு நிரந்தர தீர்வுக்கு அவர் வழிவகுக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம்.